நம்ம பழைய காலத்து படத்துலலாம் குழந்தைங்கள தாண்டுறத ஒரு சீனா படத்துல நெறையா பார்த்துருப்போம். இதையே ஸ்பெயின் நாட்ல வந்து ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. எல் கொலாச்சோ அப்படின்ற ஒரு பண்டிகை காஸ்டில்யோ டி மூர்சியா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல வந்து 1620ஸ்லேருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இந்த பண்டிகையில வந்து குழந்தைங்கள வந்து தாண்டுறது தான் ஒரு ரிச்சுவலா பண்றாங்க. அதுவும் இல்லாம இதுக்கு வந்து டெவில் ஜம்ப் அப்படின்ற மாரியும் பேரும் வச்சிருக்காங்க. இந்த திருவிழா வருஷம் வருஷம் ஜூன் மாசம் அந்த வில்லேஜ்லயும் கண்டிப்பா தவறாம நடந்துரும். அப்படி நடக்கும்போது, அந்த வருஷம் பொறந்த 1 வயசு கூட ஆகாத குழந்தைங்கள எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரீட்ல வரிசையா பெட்ட போட்டு படுக்க வச்சுடுவாங்க. படுக்க வச்சுட்டு ஒருத்தரு ப்ளூ ஆர் எல்லோ கலர்ல டெவில் மாரி டிரெஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைங்கள வந்து ஜம்ப் பண்ணி போவாரு. இப்படி ஜம்ப் பண்றதுனால, அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற நோய் வந்து ரொம்ப க்யூர் ஆகும் அப்படின்னும், அதே சமயம் அந்த குழந்தைக்கு மேல இருக்கிற பாவங்களும் தீர்ந்து போகும் அப்படின்ற மாரி அவங்கலாம் நம்புறாங்க. என்னதான் இத பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேஞ்சராவே இருந்தாலும், கிட்டத்தட்ட 400 வருஷத்துல இது ஒரு வாட்டி கூட இந்த மாரி குதிக்கும்போது எந்த குழந்தையும் அடிபட்டதில்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி அந்த ரிச்சுவல் பண்றதுக்கு டெவிலா குதிக்க வரவங்க நல்ல வெல் ட்ரெயின்டா தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்படி டெவில் ஜம்பரா குதிக்க வரவர் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ரேண்டமான பீப்பிள வந்து சாட்டையால அடிப்பாராம். இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க மேல இருக்கிற தீய சக்தி வந்து விரட்டுறதுக்காக இப்படி சாட்டையால அடிக்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.